உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை வரப்பிரசாதமே தவிர உனக்கு கிடைத்த சாபம் என்று நினைத்து விடாதே. தடைகளை நீக்கக்கூடிய தெய்வம் இந்த பிள்ளையாரப்பன். முக்கியமான உண்மையை சொல்ல இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நாம் பிறப்பது ஒரு அதிர்ஷ்டம். பிறந்து வாழ்வதற்கு தான் நாம் சுமந்து கொண்டிருக்கும் ஆவி பல கர்மங்களை கடந்து வந்திருக்கின்றது. கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு போல நினைத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் தடைகள் வருகின்றது. அந்த தடைகளை அழிக்கத்தான் இந்த பிள்ளையார் நான் இருக்கின்றேன். தடைகள் வந்தாலும் பயப்படாமல் அவற்றை கடக்க முயன்றால்தான் வெற்றி நிச்சயம் என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை. மலர் மனம் பரவ சூரியன் தேவையெனில் மனிதன் வாழ்வின் அழகு வெளிப்பட சோதனைகளும் தேவைதானே. சோதனைகள் இல்லாமல் மன உறுதியும் அனுபவமும் எப்படி வரும்? வாழ்க்கை என்றால் நம்பிக்கையும் பொறுமையும் முயற்சியும் சேர்ந்தது. நம்பிக்கை இல்லாதவன்தான் துவண்டு போகின்றான். பொறுமை இல்லாதவன்தான் பாதியில் விட்டு விலகி விடுகின்றான். முயற்சி இல்லாதவன்தான் கனவு கண்ணில் மட்டும் இருக்கின்றது. ஆனால் இம்மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்வின் வெற்றியானது நிலைத்து இருக்கும். வாழ்க்கை தற்காலிகம், ஆனாலும் அர்த்தமானது. பிறப்பு, சோகம், சிரிப்பு, வெற்றி, தோல்வி எல்லாமே ஒரு நிலையில்தான். யாருக்கும் எப்பொழுதும் ஒரே நிலை இருப்பதில்லை. வாழ்க்கையை பயமின்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தடைகள் உன் வாழ்க்கையை அடக்க வந்தது அல்ல, அது உன் வாழ்க்கையை உயர்த்த வந்தது. உன் பாதை வெற்றிக்கான பாதையாக சற்று நேரத்தில் மாறிவிடும். நீ காத்திருந்தது எல்லாமே விரைவில் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை இனிமையாக மலரும் நேரம் இது. இங்கே தேடினேன், அங்கே தேடினேன், என் வாழ்விற்கான நிம்மதி கிடைக்கவில்லை. நான் நினைத்தது நடக்கவில்லை. நான் எதிர்பார்ப்பது இன்னும் எனக்கு நல்ல முடிவை கொடுக்கவில்லை என்று கலங்காதே, துவலாதே. நீ தேடி அனைத்தும் உன்னை தேடி தானாக வரும்படி நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை புரிவேன். உன் மனம் குளிரும்படி நல்ல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தருவேன். பாகிய காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நெருங்கி வந்திருக்கின்றது. பின்னுக்கு தள்ளப்பட்ட நீ இப்பொழுது முன்னேறி வருவாய். உன்னை நினைத்த உடனேயே சிலருடைய முகமும் மனமும் மலரக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலும் நீ நன்மையை பெறுவாய். அத்தனையையும் நான் செவிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உன் மனதின் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரிய வந்திருக்கின்றது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் போராடுகின்றாய். ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்று பயமும் உனக்குள் இருக்கின்றது. எந்த பயமும் வேண்டாம். என் மீதான நம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொண்டே இரு. மனதை தளர விடாமல் இரு. அத்தனையையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். என்னிடம் மனப்பூர்வமாக சரணடைந்தால் நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக வெற்றியை பெறும். ஒரு முறை நீ என்னை விநாயகா என்று அழைத்தால் 1000 முறை உனக்கு நான் ஓடி வந்து உதவிகளை புரிவேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையை விடாமல் வைத்திருக்கின்றாய். நன்றாக இருப்போம் என்று நம்பு. அந்த நினைவுதான், அந்த எண்ணம் தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய மருந்து. எத்தனை காலத்திற்கு தான் நான் கஷ்டப்படுவது என்று கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து கண்கலங்கி கொண்டு இருக்காதே. புலம்பல்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு சற்று சகிப்புத்தன்மையோடு வாழ பழகு. உனக்கான ஒட்டுமொத்த சக்தியையும் என்னுள் இருந்து நான் உனக்கு மாற்றி தருவேன். சங்கடங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல், நம்பிக்கையை இழக்காமல், ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும் என்று கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனின் துணை கொண்டு வெற்றியை காண முடியும், தீர்வை காண முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என் மனதை தொட்ட குழந்தை நீ. இனிமேல் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிதான். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் ஓடி ஒளிந்து விடாமல் நேருக்கு நேராக அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் இருந்தால் பிரச்சனை உன்னை தீண்ட நெருங்க அஞ்சு ஓடிவிடும். உனக்கு நன்மைதான் நடக்கும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உன்னுடைய உள்ளத்தில் இருக்குமே. ஆனால் அந்த ஆற்றல் உனக்குள் பெருக்கெடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சுலபமாக சாய்த்து வென்றுவிடும். யாரும் தராத தீர்வை இந்த விநாயகன் உனக்கு நான் தந்து உன் மனதை சந்தோஷப்படுத்துவேன். எந்த அளவிற்கு திடமாக உன் மனதிற்குள் உறுதியோடு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் உனக்கு பல மடங்கு பலனை பெற்றுத்தரும்.
சிக்கல்களில் சிக்கி இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். அந்த சிக்கல்கள் தீரும் நேரம் இது. விடுதலையை பெறப்போகின்றாய். அத்தனை பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகின்றது. நல்ல வேளை விநாயகா, நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று சற்று நேரத்தில் மனமகிழ்வோடு எனக்கு நன்றியும் தெரிவிப்பாய். துன்பங்கள் தீர்ந்தது, விடிவு காலம் பிறந்தது, நல்வழி கிடைத்து விட்டது என்று கோடான கோடி நன்றியை எனக்கு சற்று நேரத்தில் சொல்வாய். எல்லா காரியங்களும் உனக்கு சுபமாக மாறும். நீ நினைத்ததையும் விட பல மடங்கு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. உன் மனம் தேடிய எதுவானாலும் அது இனிமேல் உனக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டே இருக்கும் நீ நல்ல பெயரோடு நல்ல வாய்ப்புகளை பெற்று மிக உயரிய நிலையை அடையப் போகின்றாய். இப்பொழுது நீ அனுபவிக்கும் நிலையை நினைத்து வருத்தப்படாதே. நொடி பொழுதில் என்னுடைய அதிசயம் நடந்து உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறியக்கூடிய நிலையும் ஏற்படும். என் பிள்ளையாக நீ இருப்பதால் உன்னுடைய மனம் பூ போல மென்மையாக இப்பொழுது மாறுகின்றது. ஆனால் அந்த மென்மையிலும் கூட சற்று உறுதியும் இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே வெற்றியை காண வேண்டுமானால் அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். பாதியிலேயே எதையும் முடியாது என்று விட்டு நகர்ந்து விடாதே. முடியும் தருவாயில் நகர்ந்து விட்டால் வெற்றி எப்படி கிடைக்கும்? பிறருடைய சொற்களை கேட்டு உன்னால் முடியாது என்று எதையும் விட்டு விடாதே. அனைத்தும் முடியும் என்று நீ ஏற்ற அந்த சவால்களை முழு நிறைவோடு முடிக்கும் வரை சற்று பொறுமையாக நகர்ந்து வா. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது பெரும் நன்மையாக மாற வேண்டுமானால் சற்று பொறுமை காக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கின்றது என்பதை நீயே உணர்ந்துதான் வைத்திருக்கின்றாய். நன்மைகள் இன்னும் சில நடக்க காத்திருக்கின்றது. அது எப்பொழுது நடக்கும் என்ற ஏக்கம் உனக்குள் இருக்கின்றது. தொலைந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படாமல் இனிமேல் கிடைக்கப் போகின்ற நன்மையை நினைத்து சந்தோஷமாக இரு. சந்தோஷங்களை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கொள். எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து உன்னை நீ பாதிப்புக்குள் தள்ளிவிடாதே. உடனடி மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். எதுவும் துயரமல்ல, துன்பமல்ல, இன்பங்கள் தான் இனி உன் வாழ்க்கையில். தீய நிகழ்வுகள் எல்லாமே அழிந்து விட்டது. உயிருக்கு உயிராக நீ நினைத்து ஏங்கிய விஷயங்கள் எல்லாம் உன்னை இனி தேடி வரும். உன் கரங்களில் சேர்க்க நான் முடிவெடுத்து விட்டேன். எப்பொழுதும் இனி உன் கண்கள் கண்ணீரை சிந்தாது. சந்தோஷத்தில் நீ மூழ்குவாய். உன் கனவுகள் எல்லாமே நிஜமாகும். இது இந்த விநாயகன் வாக்கு. நல்லது நடக்கும்.